ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான ஒரு வேர்டை பார்க்கலாம். பிரைடல். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க, அதாவது டே 24. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்டரஸ்னு ஒரு வேர்டை பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு அந்த ஒரு ப்ரோவர்பில் வந்து குதிரைக்கு கடிவாளம்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அதை வந்து திரும்ப இங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க. தனியாக ஸ்பெசிஃபிக் டு அந்த வேர்டு மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரைடலுங்கிற வேர்டு வந்து நவுனாவும் பயன்படுத்தலாம். பிரைடல்னால் சிம்பிளாக நவுனாக சொல்கிறப்ப நம்ம வந்து கடிவாளம்னு சொல்லலாங்க. அது எக்ஸாம்பிள் பாருங்கள். பாய்ஸ்டரஸ் ஹார்ஸ் மஸ்ட் ஹேவ் எ ரஃப் ரைடல். அதாவது அந்த அதாவது நம்ம நேற்று பார்த்தோம்ல, மூர்க்கமான குதிரைக்கோ இல்லை துள்ளலான குதிரைக்கோ இப்போ வந்துட்டு வேறு மீனாக காட்டுதுங்க. பட் சேம் தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ட்ரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ சில வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாய்ஸ்டரஸ் ஹார்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம பார்த்த மாதிரி அடங்காத குதிரை இல்லை துள்ளலான குதிரை, அந்த மாதிரி மூர்க்கமானன்னு சொல்லுவாங்களோ அதாங்க மெயின். ஸோ மூர்க்கமான குதிரைக்கு கடினமான கடிவாளம் தேவை. அதாங்க பிரைடல்னால் கடிவாளம். ஃபைன். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரைடல்லே பார்த்திங்கன்னா ஒரு வெர்பாவும் பயன்படுத்தலாம். அப்போ வெர்பாக பயன்படுத்துகிறப்போ எப்படி மாறும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கோவத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்றது வந்து அவங்க ஃபேஸில் காட்டுவாங்க. கோவத்தையும் கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, சம்டைம் கோவமும் போடுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்றதையும் வந்து ஃபேஸில் வந்து அவங்க காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள். ஹி பிரைடல்டு வென் கிரிட்டிசைஸ்டு அன்ஃபேர்லி. நியாயமற்ற முறையில் விமர்சிக்கப்பட்ட போது அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான். கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியலை, ஃபேஸ்லேயும் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ங்க. ஸோ நவுனாக யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கடிவாளம். அதுவே வெர்பாக யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படுறதோ சினங்கொன்றதோ ஆங்கரை காட்டுறதோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். பிரைடல்னு பார்த்தோம், அது வந்து கடிவாளம் இல்லை வந்து கோபம்னு சொல்லலாம். ஃபைனு. இதுவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குதுங்க, பிரைடல்னு சொல்லி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைடல்னால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா திருமணம் சம்மந்தமான மணப்பெண்ணு சொல்லுவாங்கல்லங்க, அதே தாங்க மீனிங். நீங்கள் உச்சரிக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிரைடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைடல்னால் மணப்பெண்ணு சொல்லலாம். இதுவே டில்னால் எண்டிங் வித் டிஎல்இ அப்படின்னா பிரைடல்னால் எண்டிங் வித் டிஏஎல். ஸோ ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுங்க. பட் உச்சரிக்கிறப்ப நம்ம வந்து அதை பார்த்து உச்சரிக்கணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்பையும் சில பேர் பேசுகிறப்போ கேட்குறப்பையும் நம்ம கூர்ந்து கவனித்தா நமக்கு வந்து புரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடேஸ்க்கான வேர்டு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை.